இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் வெரி ஹாப்பியஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். மேட்ச் சூப்பராக இருந்தது. எல்லாருமே சூப்பராக விளையாண்டாங்க. சஞ்சு சாம்சன்லாம் மாஸ் கான்சிக்யூட்டிவ் 50லாம் அடிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு மேட்ச். இங்கே நம்ம வந்து 50-50 ஓவரில் இதே இடத்துல நம்ம விட்டதை 2 20-20 நம்ம பிடிச்சிருக்கிறோம். அதுவும் பேக் டு பேக் நம்ம பிடிச்சிருக்கிறோம். அதை நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து 50 வேர்ல்டு ரெக்கார்டை நம்ம வேர்ல்டு கப் நாம தான் தூக்க போகிறோம். இதில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக இருக்கலாம். பட் ஆனால் சஞ்சு சாம்சன் தான் முக்கியமான பிளேயரு. இதை நம்ம வந்து கப்பை தூக்கினதுக்கு சேட்டா அடிப்போலி அடுத்தது போதுங்க. நம்ம கப்பு நம்ம தான் முடிச்சாங்க. நம்ம ஆள் முடிச்சிட்டானுங்க. முடியாது நினச்சா அந்த அவரு முடிச்சிட்டாரு, இவரு முடிச்சிட்டாரு, எல்லாம் முடிச்சிட்டாங்க. கரெக்டாக முடிச்சிட்டாங்க. சூப்பர். டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு மெயின் ரீசன் சஞ்சு சாம்சன் தான். பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் அவர் ஆட வைக்கல. இப்போ ரீசெண்டாக நாக் அவுட் மேட்சஸில் அவர் தான் மெயினாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் கன்சிஸ்டண்டாக ஆடி இருக்காரு. லாஸ்ட் 3 மேட்ச் அவர் தான் வந்து செஞ்சுரி மிஸ் பண்ணியிருக்கானா. அவர் கண்ட்ரிக்காக ஆடணும்னு சொல்லிட்டு ஆடி அவரால் தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் சிஎஸ்கேக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். நியூஸுக்கு இந்த ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்க. அகமதாபாத்தில் வந்து இந்தியா வின் பண்ணதில்லை, வேர்ல்டு கப் மேட்ச் எதுவும் வின் பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணியாச்சு. அடுத்தது நியூசிலாந்து கூட இது வரைக்கும் வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. அதையும் பிரேக் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எந்த கண்ட்ரியுமே 3வது T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதில்லைன்னு சொன்னாங்க. அதையும் பிரேக் பண்ணியாச்சு. அடுத்தது போன வருஷம் வேர்ல்டு கப் வின் பண்ண கண்ட்ரி 2வது வருஷமும் தொடர்ச்சியாக வின் பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. அந்த ஸ்ட்ரீக்கும் பிரேக் பண்ணியாச்சு. மொத்தத்தில் இது இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸுக்கு இல்லை, வேர்ல்டு கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு. நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியாக வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஒரு எங்கள் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியா ஜெயிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு மேட்ச் வெறித்தனமாக இருந்துச்சு. எங்கள் சேட்டன் சஞ்சு வேறு லெவலில் விளையாடிருந்தார். கேரளாவிலேருந்து ரொம்ப அவர் சந்தோஷம். அவர் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸாக விளையாட போகிறாரு. வேற லெவலில் இருக்க போகுது மேட்ச் எல்லாம். இந்த நேரத்தில் வந்து விராட் கோலியை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு மிஸ். எங்கள் தலைவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்.